வணக்கம். இது தமிழ்லங்காவின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இனப்படுகொலைக்கு நீதி கோரி செம்மணியில் போராட்டம். இலங்கையில் இளைஞர்கள் புற்றுநோய்க்கு முகம் கொடுக்க வேண்டிய ஆபத்தான நிலை. மகிந்த குடும்பத்திற்கு நெருங்கிய பிரபல பாடகர்களின் பாரிய மோசடி அம்பலம். இலங்கையருக்கு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. சர்வதேச விமான நிலையங்களில் பனை உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்த நடவடிக்கை. பொம்மை ஒன்றுக்குள் மறைத்து வைத்து சூட்சுமமான முறையில் போதைப் பொருளை கடத்திய பெண். இனி தொடர்வது விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் செம்மணி வளைவு பகுதியில் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இன அழிப்புக்கு பன்னாட்டு சுதந்திர நீதி பொறிமுறை ஊடாக மட்டும் நீதியை வேண்டி நிற்பதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். போராட்டத்தின் பொழுது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதிகள், அரசியல் பிரமுகர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். நாட்டில் 8க்கும் மேற்பட்ட வகையான சருமத்தை வெண்மையாக்கும் அழகு சாதன பொருட்கள் கிடைப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். அதனை பாவிக்கும் பல இளைஞர்கள் புற்றுநோய்க்கு முகம் கொடுக்க வேண்டிய ஆபத்தான நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களை முறையாக ஒழுங்குபடுத்த மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் தவறியமையே இதற்கு காரணம் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கன உலோகங்களை கொண்ட பல கிரீம்கள் நாடு முழுவதும் கடைகளிலும் ஆன்லைனிலும் விற்பனை செய்யப்படுவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டணியின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ குறிப்பிட்டார். பல அழகுக்கலை நிபுணர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள் மற்றும் பல தகுதியற்றவர்கள் தற்போது இந்த வெண்மையாக்கும் கிரீம்களை சுய தொழிலாக தயாரித்து விற்பனை செய்து வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் பிரபல பாடகர் பாத்திய ஜெயக்கொடி மற்றும் பல உயர் பாதுகாப்பு அதிகாரிகளை கைது செய்ய லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. வேரஸ் கங்கா திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியின் பயன்பாடு தொடர்பில் இருவரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்தனர். குறித்த திட்டம் செயல்முறையை மேற்கொள்ளாமல் திட்டத்தின் ஆரம்ப கட்டத்தில் 27.6 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பாடகர் பாத்திய நடத்துகின்ற ஷோட்டவுட் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டாலும் கடந்த ஆட்சியின் போது அது குறித்து எவ்வித விசாரணையும் எடுக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடுகளை கண்டுகொள்ளாது பாதுகாப்பு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை முழுவதும் இணையவழி குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு அறிவித்துள்ளது. இந்த விடயம் குறித்து பொதுமக்கள் கவனத்தோடு செயற்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. 5400க்கும் மேற்பட்ட இணைய குற்றங்கள் தொடர்பில் முறைப்பாடு பதிவாகியுள்ளதாகவும் இங்கு காரணம் கொண்டும் கடவுச்சொற்களை பகிர வேண்டாம் என்றும் இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு தெரிவித்துள்ளது. மேலும் சமூக ஊடகங்களை தனிப்பட்டதாக வைத்திருக்குமாறு வலியுறுத்தியுள்ளது. தெரியாத இணைப்புகளை அழுத்தி உட்செல்ல வேண்டாம் என்றும் இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களில் பனை உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்துவதற்குரிய காட்சி அறைகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். அத்துடன் ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்கு எளிமையானவர், மக்களால் அதிகம் விரும்பப்படும் தலைவர், எனவே மக்கள் எதிர்பார்க்கும் எதிர்காலத்தை அவர் நிச்சயம் வழங்குவார் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பொம்மை ஒன்றுக்குள் மறைத்து வைத்து சூட்சமமான முறையில் போதைப் பொருளை கடத்திய பெண் ஒருவரை சீதுவ பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்தனர். சீதுவ ராஜபக்ஷபுர பகுதியில் இன்று காலை போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையினரால் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த குறித்த பெண் தனது குழந்தையை பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்டார். ஐஸ் மற்றும் கெரோயின் போதைப்பொருள், கேரளா கஞ்சா மற்றும் ஒரு மின்னணு தராசு ஆகியவற்றை குழந்தையின் பொம்மைக்குள் இருந்து போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அதற்கமைய குறித்த பெண்ணின் உடலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல ஐஸ் பாக்கெட்டுகளையும் போலீசார் கண்டுபிடித்தனர். அந்த பெண் தனது 8 வயது குழந்தைக்கு பொம்மையை கொடுத்து குழந்தையுடன் கொட்டாஞ்சேனையில் இருந்து சீதுவ பகுதிக்கு போதைப் பொருட்களை கொண்டு வந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நீர்கொழும்பு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அசோக தர்மசேனவின் மேற்பார்வையில் நடைபெற்று வருகிறது. சிறைச்சாலையிலிருந்து தப்பிக்க முயன்று மகாவலி ஆற்றில் குதித்த சந்தேக நபர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். வல்லைகளை திறந்தபடி சிறைச்சாலை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரே இதில் காணாமல் போனதாக போலீசார் தெரிவித்தனர். காணாமல் போன நபர் சீதுவையைச் சேர்ந்த 39 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இரத்தினபுரி திருவனாக்கிரிய பகுதியில் 4000 போலி 1000 ஜுவான் நாணயத்தாள்களை வைத்திருந்தமைக்காக 28 வயதுடைய சீன பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் ககவத்தை போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாமைச் சேர்ந்த அதிகாரிகள் குழுவினரால் கைது செய்யப்பட்டார். இச்சம்பவம் குறித்து ககவத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஜூலை 9 முதல் 22 வரையான 15 நாட்களில் கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகள் மற்றும் நுட்பங்களை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட 16 டிங்கி படகளோடு 65 நபர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். அதன்படி கிழக்கு கடற்படை கட்டளை, வடமேற்கு கடற்படை கட்டளை மற்றும் வடமத்திய கட்டளை ஆகியவற்றால் திருகோணமலை, சல்பேறு, உப்புரல், பொம்மல்குடா, நிலாவளி, மலைமுந்தால், புத்தளம், இப்பன்தீவு மற்றும் மன்னார் வடக்கு ஆகிய கடலோர மற்றும் கடல் பகுதிகளை உள்ளடக்கிய வகையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் விளைவாக தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளை பயன்படுத்துதல், மின் விளக்குகளை பயன்படுத்துதல் மற்றும் செல்லுபடியாகும் உரிமங்கள் இல்லாமல் கடல் அட்டைகள் மற்றும் சிற்பிகள் கொண்டு செல்வது போன்ற சட்டவிரோத நடவடிக்கைக்காக 65 சந்தேக நபர்களையும் 16 டிங்கி படகுகளையும் 5 தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.